அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமரை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இறுதி கடமையை பரதன் செய்வது தந்தையின் ஆணையை மீறுவதாகாது என்று சத்துருக்கன் கூறுதல். பாடல் எண் 954. கடமை அவன் செய்யும் தந்தை கருத்து மீறும் செயல் இல்லை, திடநெஞ்சோர் நெஞ்சதிர்த்தே தீப்பவர்க்கோர் உயர்வும் இல்லை, உடனதனால் அவன் தனது உயர் கடமை செய்ய அருள்வீர், சுடரருளும் ஒளியாய் சூரியன் வான் உயர்ந்திடவே. இதுவே 954வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கடமை அவன் செய்யும் தந்தை கருத்து மீறும் செயல் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம், எங்கள் தந்தையான தயரதனுடைய ஈமச்சடங்கை, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை என் தமையனாகிய பரதன் செய்தால் அது தந்தையுடைய கருத்து என்கிற ஆணையை மீறக்கூடிய செயல் இல்லை. ஏனென்றால் திடநெஞ்சோன் நெஞ்சதிர்த்தே தீப்பவர்க்கோர் உயர்வும் இல்லை. என்னுடைய தமையனாகிய பரதன் மிகவும் திடம் மிகுந்த உள்ளம் கொண்டவன். இளவரசு பட்டமும் நாடாளும் பொறுப்பும் ஏற்க மாட்டேன் என்கிற அந்த கொள்கையில் அவன் திடமுடன் நிற்கக்கூடியவன். அத்தகைய திடம் மிகுந்த உள்ளத்தை கொண்ட என் தமையனுடைய உள்ளத்தை எதிர்த்து அதை தீய்த்து கருக்கி விடக்கூடிய கொடுஞ்செயலை செய்பவருக்கு எந்த ஒரு உயர்வும் வாழ்வில் ஏற்படாது. எனவே உடன் அதனால் அவன் தனது உயர் கடமை செய்ய அருள்வீர். நீவீர் உடனே என் தமையன் பரதன் அவன் மேற்கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த கடமையாகிய எங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை, அந்த இறுதி சடங்கை அவன் செய்வதற்கு நீவீர் ஒத்துழைப்பு கொடுத்து அருள் புரிவீர். அவ்வாறு ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலமாக சுடரருளும் ஒளியாய் இச்சூரியன் வான் உயர்ந்திடவே, வானிலே நின்று சுடர் வீசி ஒளிரக்கூடிய கதிரவனை போலவே என்னுடைய தமையனாகிய இந்த பரதனும் பெரும் புகழ் என்கிற சுடர் ஒளி வீசி வானளாவ உயர்ந்து நின்று பிரகாசிக்கும் வண்ணம் பெரும் சிறப்புகளை அடைவதற்காக நீவீர் அருள் புரிவீர், அதற்கு உமது ஒத்துழைப்பை நல்குவீர் என்று சத்துருக்கன் முனிவர் யாவரையும் நோக்கி கேட்டான். இதுவே 954வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 955வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.